வணக்கம். என் பெயர் ஆசன பிரியா. நான் இளந்திரி கல்வி தன்னார்வலராக பணிபுரிந்து வருகிறேன். எனது ஊர் அமணிகொண்டாம்பட்டி, சேலம் மாவட்டம், பனமரத்துப்பட்டி ஒன்றியம். எனது மையத்தில் இருக்கும் குழந்தைகள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற தலைப்பில் தன்னார்வ செயல்பாடுகளில் இப்போது என்னென்ன பொருளை வைத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். வணக்கம். என் பெயர் சஞ்சனாஸ்ரீ. நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி, ஜாரி கொடலாம்பட்டி, சேலம் மாவட்டம். நான் இப்பொழுது வில்லேஜ் ப்ராஜெக்ட் செய்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க அட்டையை வச்சு இந்த வீடு செஞ்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் குச்சி வச்சு செஞ்சேன். நான் சொப்பு சாமான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சேன். இதெல்லாம் சோப்பு டப்பா. அதுக்கப்புறம் என்னோட விளையாட்டு பார்த்து, அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சேன். இது மண் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். தமிழ்நாட்டின் கிராமப்புற வாழ்க்கை என்பது பசுமையான வயல்கள், இயற்கையான சூழல், உருவமுறை, பாரம்பரிய கலாச்சாரம், விவசாயம், அமைதியான வாழ்க்கை, அதிகாலை பொழுது, மண் வாசனை, கூட்டு குடும்பம், திருவிழாக்கள், பாரம்பரிய சத்தான உணவு, ஆடு மாடு கோழி வளர்த்தல், பறவைகள், குளங்கள், மரங்கள், காற்று, பசுமை, மாசுபாடு இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, கிராமிய பாரம்பரிய பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும். பசுமையை காப்போம், கிராமத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.